அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். கொலோசியர் 3:23 புனித பவுல் இவ்வாறு கூறுவார், நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் மனிதருக்காக அல்ல, மாறாக ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உளமாற உணர்ந்து செய்யுங்கள். அன்பு பெற்றோரே, ஆசிரியர்களே, இந்த பதிவு உங்களுக்கு தான். ஓகே, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வாறு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஒரு சில குறிப்புகளை நான் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். முதலில் கொடுத்த அந்த இறை வார்த்தை சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலுமே மனிதருக்காக அல்ல, நீங்கள் செய்யக்கூடியது கடவுளுக்காகவே நீங்கள் செய்கிறீர்கள். இதுக்கு முந்தைய காணொளியில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகள் கடவுளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், கொடைகள். ஸோ குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன செய்யறீங்க, எந்த விதத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கு எந்த முறையில் நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதீர்கள். எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்கள். இப்போ படி 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 படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. உங்கள் குழந்தைய நீங்கள் உங்கள் பக்கத்தில் அமர வச்சு, நீ எந்த டைம் படித்தா நீ நல்லா படிப்பம்மா, அந்த டைமை சொல்லு அப்படின்னு சொல்லு. அந்த டைம் அந்த குழந்தைகிட்ட இருந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய டைமை நீங்கள் சொல்லாதீங்க. அந்த குழந்தைக்கு ஒரு சில சமயங்களில் படித்தாதான் அதிகமாக படிக்க முடியும். ஓகே, அந்த டைமை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் பரஸ்பர நட்பும் அன்பும் அதிகமாகும். அந்த நேரங்களில் உங்கள் குழந்தைகளை படிக்க ஊக்குவியுங்கள். தொடர்ந்து படிக்கட்டும், படிச்சுட்டு இருக்கணும். கண்டினியூஸாக ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்குன்னா கேப் கொடுக்க சொல்லுங்கள். கேப் கொடுத்துட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். எக்ஸசைஸ் பண்ணால் தான் எல்லா செல்லுமே ஆக்டிவேட் ஆகும். உடம்புல உள்ள அனைத்து செல்களுக்கும் தேவையான பிளட்டும் ஆக்சிஜனும் கொண்டு செல்லப்படும். புத்துணர்ச்சியோடு அந்த குழந்தை பாடங்களை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, வாட்ச்ஃபுல்லாக இருங்க எப்போவுமே பிள்ளைங்க படிக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். உங்களுடைய மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் அந்த குழந்தை எக்ஸாம் எழுதி முடிக்கிறது வரைக்கும் குழந்தைக்கு முன்னால் நின்றுட்டு, படிக்கிற பிள்ளைக்கு முன்னால் நின்றுட்டு செல்ஃபோன் பயன்படுத்த வேண்டாம். செல்ஃபோன் நீங்கள் பேசணுன்னா கொஞ்சம் அப்புறமா தள்ளி போய் நின்றுட்டு, இல்லை குழந்தைக்கு கேட்காத நிலையில் இருந்துட்டு நீங்கள் பேசலாம். டிவியை தயவு செய்து பிள்ளைகள் படிக்கும்போது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த குழந்தை கஷ்டப்பட்டு படிக்குது உங்களுக்காக, உங்களை மகிழ்விப்பதற்காக, அந்த குழந்தையின் முன்னேற்றத்திற்காக. நீங்களும் குழந்தை கடவுளுக்கு பயந்த பெற்றோர், கடவுளுக்கு பயந்த ஆசிரியர் என்ன செய்யணும் தெரியுமா? டெய்லியும் திருப்பலியில் உங்கள் பிள்ளைகளை பெயர் சொல்லி ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். டீச்சர்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் கிளாஸில் 60 பிள்ளைங்க 70 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு குழந்தையையும் பெயர் சொல்லி சொல்லி டெய்லி கடவுள்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இந்த வேண்டுதல் அந்த குழந்தைக்கு வரமாக அமையும். அடுத்த டிப் என்னென்னா, முடிஞ்சால் நீங்கள் கடவுளுக்கு பயந்தவங்க தானே, உங்கள் குழந்தைக்காக இன்னொரு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதா? அட்லீஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிக்கிறது வரைக்கும் ஒரு நேரத்து சாப்பாடை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாமே. ஒரு நேரத்து சாப்பாடு அந்த குழந்தைக்காக ஸ்கிப் பண்ணி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். கடவுள் அதிகமான வல்லமையையும் அருளையும் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னும் நிறைய பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அவங்க கூடவே அவர் வழி நடத்திக்கிட்டு இருப்பார். ஸோ குழந்தைகளுக்காக டீச்சர்ஸ், நான் சொல்கிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஓகே, 41 days continuously, the whole day we practiced this one, fasting and prayer. அதிகமான எனர்ஜியை இந்த நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு, அந்த ஃபாஸ்டிங் இருந்துட்டு டீச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் சாப்பிட்டுட்டு டீச் பண்ணுறதை விட ஃபாஸ்டிங் இருந்து டீச் பண்ணக்கூடிய நாட்களில் கடவுள் எங்கேருந்து தான் உங்களுக்கு எனர்ஜி வருமானு தெரியல, அவ்வளோ அதிகமான எனர்ஜியை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ இந்த எக்ஸாம் டேஸில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்காக உங்களால் முடிந்தால், உங்கள் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, முடிந்தால் ஃபாஸ்டிங் இருந்து பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுங்கள். வல்லமுள்ள தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நடத்தி காட்டுவார். குழந்தைகளுக்கு தேவையான உணவு தகுந்த நேரத்தில் கொடுங்கள். எப்படிப்பட்ட உணவை நீங்கள் கொடுக்க வேண்டும்? உங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நல்ல ஃபுட்டு கொடுங்க.
எப்படி பாயில்டு ஃபுட்டு தான் கொடுக்கணும். ஓகே, ஃப்ரைட் ஐட்டம்ஸோ இல்லை ஃபேட்டி ஐட்டம்ஸோ கொடுக்க வேண்டாம், அதை தவிர்க்கணும். ஏன்னா ஃபேட்டி ஐட்டம்ஸ் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக தூங்குவாங்க. பொங்கல் தயவுசெய்து கொடுக்காதீங்க, ரவா தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் அதிகமான தூக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். இந்த நாட்களில் அது தேவையில்லை. மற்றபடி நீங்கள் அவர்களுக்கு அதிக சத்துள்ள ஆகாரமாக லீஃபி வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், பாயில்டு எக், அல்லது ஸ்க்ராம்பிள்டு எக், ஓகே. ஸோ எக்கு, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி பாயில்டு ஐட்டம்ஸ் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்கு உதவி செய்யணும். உங்கள் குழந்தை பக்கத்துலேயே உட்காந்துட்டு எப்போவுமே நீங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள் உங்கள் குழந்தைகளுக்கு. நீ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், நீ ஐஏஎஸ் ஆகணும், படின்னு உங்களுடைய விருப்பங்களை தயவுசெய்து இந்த நாட்களில் 30 days தான் இருக்குது. ஓகே, ஸோ தயவுசெய்து அந்த குழந்தைகிட்ட சொல்லாதீங்க, அவர்கள் படிக்க விடுங்க. நீங்கள் உறுதுணையாக இருக்கணும், படிக்க சொல்லுங்கள். ஆலயத்துக்கு போங்க, எவ்வளோ முடியுமோ ஆலயம் பக்கமாக இருந்தால் நீங்கள் ஆலயத்துக்கு போய் உங்கள் குழந்தைகள் பெயரை சொல்லி 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 ப்ரேயர் பண்ணுங்கள். வீடுகளில் ப்ரேயர் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக. ஓகே, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளுடைய உள்ளத்தில் நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர உதவி செய்யுங்க. எஸ், யூ கேன், யூ வில், ஓகே சொல்லுங்க. அவன் படிப்பான், நீ உன்னால் முடியுமா, உன்னால் முடியும், நீ செய், நீ படி, கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆகிடும், கடவுள் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு பாசிட்டிவான அப்ரோச் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கள். ஆசிரியர்கள், நீங்கள் அவர்களுக்கு எப்படி எக்ஸாம் படிக்கணும், எப்படி எக்ஸாமில் எழுதணும், ஆன்சர் எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும், அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே எல்லா குழந்தைகளுக்கும் புரிகிற வகையில் தயவு செய்து சொல்லிக் கொடுக்கவும். நான் இன்னும் ஒரு டிப் சொல்கிறேன், இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, அந்த குழந்தைகளிடம் சேலஞ்ச் பண்ணுங்கள். இது உன்னால் முடியுமா, உன்னால் முடியாது அப்படின்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியம் வந்துடும். என்னால் முடியும், நான் சாதித்து காட்டுவேன் பாருங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக அவன் சாதித்து காட்டுவான். சேலஞ்ச் பண்ணுங்கள், உன்னால் முடியும்டா, நீ படி அப்படின்ட்டு அவன் கண்டிப்பாக அதை சாதித்து காட்டுவான். கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் உங்களோடு இருக்கட்டும். உங்கள் குழந்தைகளுக்கு வழித்துணையாக இருக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிமிதமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுகின்றேன்.